ஹாய், இன்னைக்கான கோடிங் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் டூ சார்ட்டட் அரே. அதாவது நம்ம கிட்ட ரெண்டு அரே கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு அரேயுமே வந்துட்டு நம்ம ஒரே அரேல போடணும், அவ்வளவுதான் கான்செப்ட். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம் ஒன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் நம் டூன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ நம் ஒன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 000 இருக்கும். நம் டூல வந்துட்டு பாத்தீங்கன்னா 256 இருக்கும். சோ கூட என்னன்னு புதுசா கொடுத்துருப்பாங்க. அதுனா ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஜீரோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜீரோஸ் இருக்கிற இடத்துல தான் அந்த 256 ஆட் பண்ண போறோம். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒண்ணு 3 நம்பர் தான் இருக்கு, அதுதான் m is equal to 3. அப்புறம் n வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 நம்பர் இருக்கும், அதுதான் n is equal to 3. சோ இதை வச்சுதான் நம்ம சம்மே போட போறோம். இதுல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 பாயிண்டர். நம்ம ஆல்ரெடி 2 பாயிண்டர் பார்த்திருப்போம்ல, சிமிலரான கான்செப்ட் தான். அதுல வந்துட்டு i j மட்டும் இருக்கும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா i j k மூணுமே இருக்கும். சோ அதை வச்சுதான் நம்ம கோடிங்கே போட போறோம். இது வந்துட்டு நான் சொன்னா அவ்வளவா புரியாது, அதாவது நம்ம கோடிங் மூலியமா போறப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். சரி வாங்க கோடிங் குள்ள போலாம். கோடை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 பாயிண்டர் சொன்னல ஐஜேகே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப் ரன் பண்ணுறேன். இந்த வைல் லூப்பில் என்ன நடக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3 எடுக்கிறோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ இருக்கும். 256 சொல்கிறல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 எடுத்துக்கு வந்து பக்கம் ஐயில், அதாவது 1 2 3ல, ஏன்னா நம்ம m-1 நம்ம எடுக்கிறோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா J-1 எடுப்போம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 3யும் 6யும் கம்பேர் பண்ணுறோம். எது கிரேட்டராக இருக்குது? 6 கிரேட்டராக இருக்குது. அப்போ 6 வந்து அந்த லாஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம், அதாவது கே வந்து லாஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா 5 எடுக்கிறோம், 5யும் 3யும் கம்பேர் பண்ணுறோம். 5 தான் கிரேட்டர். அப்புறம் 5 எடுத்து 6க்கு முன்னாடி போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த நம்பர் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இப்போ எது கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ அப்புறம் 5 பக்கத்தில் 3 வரும். ஸோ இதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம முன்னாடி போடணும்ல, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ வந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆகும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வும் 2வும் கம்பேர் ஆகும். 2வும் 2வும் கம்பேர் ஆகிறப்ப ஒரு 2 இங்கே வரும். அதே மாதிரி அதுக்கப்புறமா அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்துடும், அதாவது 1 2 2 3 5 6ன்னு வரும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வாங்க இப்போ கோடிங்கை பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய கோட். நான் ஃபஸ்ட்டு சொன்னல 3 பாயிண்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஐஜேகே போட்டிருக்கேன்னா. அடுத்தது வந்து வைல் லூப் ரன் பண்ணுறேன். இந்த வைல் லூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல ஐயை ஃபஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும், அப்புறம் ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணணும், அது ரெண்டுத்துலேருந்து வர நம்பரை கேவில் டிக்ரிமெண்ட் பண்ணணும். அதே கான்செப்ட் வைஸ் தான் பண்ணியிருப்பேன். அதாவது 3யும் 6யும் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அதே கான்செப்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே கோடை ரன் பண்ணி பார்த்துட்டேன், ஏன்னா சில எரர்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணேன். இப்போ நான் டேரெக்டாக சப்மிட் பண்ணுறேன். என்ன பர்சன்டேஜ் ஆகுதோ நினச்ச மாதிரி தான் வந்துச்சு, ஏன்னா நான் கொஞ்சம் எரர்லாம் பண்ணலை, அதால் கொஞ்சம் டிலே ஆச்சு. அண்டியா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. இல்லை எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், நேற்று வந்து நான் ஒரு கோடிங் போட்டிருப்பேன், அதில் வந்து 2 பாயிண்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஒரு ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போட்டிருப்பாரு, அதுவும் கரெக்டான மெத்தட் தான். பட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த ரெண்டு இருக்குல்ல, அது வந்து இடிக்கும், அதான் பிரச்சனை. பட் நீங்க போட்ட மெத்தட் கரெக்ட் தான். ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் ஆக்சுவலி. அண்ட் அது முக்கியமா கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோல. அண்ட் இந்த மாதிரி ஆர்வம் தாங்க வேணும், அப்பதாங்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் ஃபாலோ பண்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்களும் நினைச்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அதெல்லாம் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சா, அதாவது இந்த ஒரு வீடியோ, வீடியோ